இதயம் சீரியல் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. பாரதி ஜோசி சொன்னதை கேட்டு அவங்களால தான் வாசு இறந்துட்டு தான் நினச்சிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து மரகதம் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட்டாலும் வெளியில பாரதிக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆதி பாரதிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு காலை அட்டன் பண்ணவே மாட்டாங்க. ஆதி விடாம கால் பண்ணதுனால பாரதி ஃபோனை எடுத்துட்டு வெளியில வராங்க. ஆதி கிட்ட வந்து பேசுறாங்க. அப்போ ஆதி வந்துட்டு என்ன பாரதி கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு பாரதி இல்லை அது எனக்கு உடம்பு கொஞ்சம் முடியல, அத்தை வெளியில் கூப்பிட்டுருந்தாங்க, வெளியில் போயிட்டு வந்ததுலேருந்தே உடம்பு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே அது என்னாச்சு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல. இங்கே பாருங்கள் பாரதி, நம்ம 2 பேருக்கும் இப்போ பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உடம்பு தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும், இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஆதியை பார்த்த உடனே வந்து பாரதி அப்படியே அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஓடி போய் ஆதியை கட்டி பிடிச்சி அழறாங்க. அப்போ ஆதி என்னாச்சு பாரதி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஜோசி சொன்ன எல்லா விஷயத்தையும் வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட ஆதி, அவ்வளோதானா, இதே விஷயம் எங்கள் வீட்லேயும் நடந்துச்சு, ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு சூப்பரான வாழ்க்கையை வாழ போகிறோன்னு சொன்னார், அதுதான் விதின்னு சொன்னார். இங்கே பாருங்கள், இப்படியெல்லாம் நடக்கும்போது நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதை அப்படியே விட்டுறணும். உங்களுக்கும் தமிழுக்காகவும் நான் இருக்கேன், எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி டல்லாலாம் இருக்காதீங்க, என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பாரதியை சிரிக்க வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆதி இந்த விஷயத்த வந்து கேசவன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு கேசவன், இங்கே பாரு ஆதி, அவங்களால உனக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டா கண்டிப்பாக அவங்க உன்னை விட்டு விலக கூட தயங்க மாட்டாங்க, அதனால் அப்படி ஒரு எண்ணத்தை அவங்க மனசில் நாம வர வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஆதி வந்துட்டு, கண்டிப்பாக ஏதாவது எனக்கு பிரச்சனைனா அது அவங்களால தான் அவங்க நினச்சிப்பாங்க, அவங்களால தான் நான் உயிரோடு இருக்கணும், அவங்களுக்கு நான் புரிய வைக்கணும், அவங்களோட காதல் தான் அந்த மாதிரிலாம் அவங்கள யோசிக்க வைக்கும். இவ்வளோ நானும் எவ்வளோ பண வசதி இருந்தும் நான் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் இருந்தேன், ஆனால் பாரதியும் தமிழும் வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட வாழ்க்கையே மாறுச்சு, இதெல்லாம் நான் பாரதிக்கு புரிய வைக்கணும், கண்டிப்பாக எங்களோட காதல் வந்து ஜெயிக்கும், நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு ரொம்ப உறுதியாக பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் அறிவு மணியை பார்க்குறாங்க. அறிவு இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியலையே அப்படின்னு புலம்புறாங்க. ஒரு ஜோசியரை செட் பண்ண அவனும் வந்து இப்படி சொதப்பிட்டான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மணி வந்துட்டு, நீங்கள் பிளான் பண்ணீங்க சொதப்பிடுச்சு, ஆனால் எங்கள் மாமியார் பிளான் பண்ணாமலே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பாரதி மனசில் பாரதியோட ஜாதகத்தினால தான் வந்து வாசுக்கு அப்படி ஆயிருக்குன்னு நம்ப வச்சிடும். இப்போ அதே மாதிரி ஆதிக்கும் வந்து ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் அது பாரதினால தான் அப்படின்னு நாம் நம்ப வச்சுட்டோன்னா நம்மளோட வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.